மக்களே, வெல்கம் டு மினிட் ஃபேக்ட்ஸ் தமிழ். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது கல்யாண கன்றாவிகள் தான். நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆள செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போல ஃபன்னான வீடியோஸ்லாம் நீங்க அடிக்கடி பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அவன் 1000-2000க்கு கிஃப்ட் வாங்கிட்டு இருந்தாலும் அது பொண்ணு மாப்பிள கையில கிஃப்ட் பாக்ஸை கொடுத்துட்டு ஓரமா நின்று போட்டோக்கு போஸ் கொடுப்பாங்க. ஆனா இந்த அம்மா கொடுக்கறதோ 20 ரூபா, அதை 20 நிமிஷமா நின்று போஸை கொடுத்துக்கிட்டு இருக்கு. நீங்க இந்த வீடியோ லைக் பண்ணலனா கீழ இருக்க லைக் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. முக்கியமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இவங்களோட வழக்கப்படி தாலிய 3 முடிச்சு கட்டி போட தேவையில்ல போல, சும்மா செயின் போல மாட்டி விட்டா போதும் போல. ஆனா அத கூட நம்ம ஆளு கழுத்துல ஒழுங்கா மாட்டி விடாம எங்கேயோ பார்த்து மாட்டி விட்டுட்டு இருக்காரு. எங்க கட்ட சொன்ன எங்க கட்டிக்கிட்டு இருக்க? தாலி செயினை மாட்டி விடுறதுக்கே இது லட்சணம், இதுல தாலி கயிறை கட்டி விட சொல்லியிருந்தா என்ன இருக்குமோ? என்ன இவ்வளவு அச்சத்தை தெரியுறாங்க, கண்ணே தெரிய மாட்டேங்குது. ஐ கொக்கைய மாட்டிட்டேன் தம்பி, அப்ப கழுத்துல யார் மாட்டுவா? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. மாப்பிள்ள ஏஞ்சிரன்னு எல்லார்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. தம்பி உட்கார்றதுக்கு ஸ்டூல போட்டா அது மேல எப்ப ஏறி நிப்ப? இந்த ஜனங்களை பயமுறுத்தணும்னா அப்பப்ப மர்டர் பண்ணணும், இல்ல பால் குடிக்கணும். குடிடா, நல்லா குடி. இங்க ஒரு மாப்பிள்ளை ஊர்வலத்துல மாப்பிள்ளையே குதிரையில கூட்டிட்டு வராங்க. அந்த நேரம் பார்த்து கூட்டத்துல இருந்த ஒருத்தவன் வெடிய வெடிக்க எடுத்துச்சு பாருங்க ஓட்டம். ஆனா கடவுளே, இவங்களை தான் செலக்ட் பண்ணிருக்கேன் அந்த குதிரை, காப்பாத்துங்க டாக்டர். போகாதே. அந்த குதிரைக்கு மாப்பிள்ளை மேல ஒரு கண்ணு போல, அத மாப்பிள்ளைய கூட்டிட்டு ஓடிடுச்சு. ஒரு வழியா 9 கிலோமீட்டர் கழிச்சு அந்த மாப்பிள்ளைய குதிரையை கண்டுபிடிச்சா அந்த குதிரை திரும்பவும் மாப்பிள்ளைய கூட்டிட்டு ஓடி போயிடுச்சு. போகும் இடமெல்லாம் நானும் வருவேன். டாக்டர் பாய் பாய், டாடா, குட் பை, கயா. ஏய் போடுடா. ஏய் என்னடி அதுக்குள்ள அவசரப்படுற, கொஞ்சம் பொறுடி. ஏய் முதல்ல போடுறா. அவசரப்படாதடி, கல்யாணத்துக்கு அப்புறம் போடுறேன். அட நார பையில ஜிப்ப போடுறா. அட கன்றாவியே. இந்த அம்மா கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளைய நாங்க மேல தூக்கி பிடிச்சிப்போம், நீ எப்படியாச்சும் மேலே ஏறி மாப்பிள்ளை கழுத்துல மாலையை போடணும். அப்படி எல்லாம் இவன் கழுத்துல மாலையை போடணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. நீ கீழே இறங்கி வந்தா மாலையை போடுவேன், இல்லைன்னா வேற இவன் கழுத்துல போட்டுருவேன். அந்த பொண்ணு சொல்றது சரிதான்ப்பா, மாப்பிள்ளைய கஞ்சிருங்க, நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணத்துல ரொம்ப முக்கியமான நிகழ்வு மாப்பிள்ளைய பொண்ணு மாலையை போடுறது. ஆனா அதை விட முக்கியமானது பேண்ட்டுக்கு பெல்ட் போடுறது. மாப்பிள்ளை சாரி, மாலையை போடுறதுலாம் இருக்கட்டும், முதல்ல 100 ரூபா கொடுத்து பெல்ட்டை வாங்கி போடுங்க, இல்லைன்னா மானம் போயிடும். சாம்பார் ஆப் எனக்கு. என்ன பண்றீங்க? ஹலோ, என்ன பண்ண? வளைய புடுறா. வளைய விடுப்பா, அந்த சிலைய பார்ப்பா. கடல் கண்ணியே கரையில வந்து தெரியற மாதிரியே இருக்கு. என்ன அண்ணா, அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல்ல? அக்கா ரொம்ப அழகா இருக்காங்களா? அழகிகள் உலவும் தெருவெல்லாம் பிரிந்து அதில் மிக அழகியை விரும்பலாம். இத உட்காந்து 1/2 மணி நேரம் பாக்குறியே முண்டமே, வேஸ்டா வாக்கு டைம். ஏஞ்சி வேலைக்கு போ, எல்லாம் கேட்டு வேஸ்ட். வேலையை பாருங்க, எல்லாம் கிளம்பு கிளம்பு கிளம்பு. கல்யாணம் வரைக்கும் வந்துடுறானுங்க, ஆனா அந்த கல்யாணம் பண்ற கொஞ்ச நேரம் வரைக்கும் அடக்கிட்டு இருக்க மாட்டானுங்களே. கல்யாண மேடையிலே சில்மிஷத்தை ஆரம்பிச்சிடறானுங்களே. இந்த மாதிரி குட்டி பசங்களை கல்யாணத்துக்கு கூட்டு போனீங்கன்னா கையோடய வச்சுக்கோங்க, தனியா விட்டீங்கன்னா இப்படிதான் நகலை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா.
காலம் போன வயசுல அந்த ஆளுக்கு நீ ஓகே சொன்னதே பெரிய விஷயம். அந்த ஆளு கூட ஓடி பிடிச்சலாம் விளையாடாத, பாவம் பாடி தாங்காது. மாப்பிள மாலையை போட்ட நின்னு கழுத்துல வாங்கிக்கோமா, நீ வயசு பொண்ணு ஓடிடுவே. அந்த ஆளு பாவம் வயசானவரு, அவரால் ஓட முடியாது, மூச்சு திணறும். செல்லோ எங்கடா செல்லோ ஓடுறடி, நின்னு கழுத்துல மாலையை வாங்கிக்கோமா, என்னால ஓட முடியாது, மூச்சு அரைக்குது, வயசாயிடுச்சு, முட்டி வேற வலிக்குது, ப்ளீஸ் நின்னு மாலையை வாங்கிக்கோ. இங்க வா, என்கிட்ட விளையாட்டுலாம் விளையாடாது, என்னால ஓட முடியாது. எனக்கு கவர்மெண்ட் வேலை மட்டும் இல்லைன்னா உன் கழுத்துல மாலையை போடுற சான்ஸ் எனக்கு கிடைச்சிருக்காது, தயவு செஞ்சு நின்று வாங்கிக்கோமா. ஒரு மாலை தான், ஒரே மாலை தான், அதை இந்த பொண்ணு மாப்பிள்ளைய மாத்திக்கிறதுக்கு என்ன அக்கபோர் பண்றாங்க. இந்த பொண்ணை பாருங்க, மாப்பிள்ளை கழுத்துல மாலையை போட சொன்னா அவன் மூஞ்ச கூட பார்க்க பிடிக்கல போல. அந்த பொண்ணுக்கு மாலையை எங்க மாட்டி கொடுத்துட்டு பாருங்க. இந்த சொந்தக்காரங்களாம் மாப்பிளைய பிடிக்காம இப்படி பண்ணிச்சா, இல்ல மாப்பிள்ளை மூஞ்ச பார்க்க வெக்கப்பட்டுக்கிட்டு கீழே பார்த்துக்கிட்டு மாலையை போட்டுச்சா அப்படின்னு டவுட் ஆகி திரும்பவும் மாலை கேட்டு அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து மாலையை போடுமான்னு சொல்லிருக்காங்க. அப்ப அந்த மாலையை போடும்போது கடுப்பான அந்த மாப்பிள்ளை எனக்கு மாலையை வேணாண்டான்னு தூக்கி போட்டுட்டான். இதை விட இன்னொரு பேர் அக்கப்போர் என்னன்னா தாலி கட்டுறது. தாலி கட்டும் போது இவங்க பண்ற அக்கப்போர் இருக்கு. இந்த பையன் கையில தாலியை கொடுத்து பொண்ணு கழுத்துல தாலியை கட்ட சொன்னா இவன் கழுத்துல தாலி கட்டிக்க போறான். என்னங்க மாப்பிள்ள, தாலியை வாங்கி கழுத்துல கட்டுங்க. உன் கழுத்துல நீயே தாலி கட்டி, நீயே தனியா ஃபர்ஸ்ட் நைட் நடத்தி, நீயே தனியா புள்ள பெத்துக்கோ. தம்பி இந்தாப்பா மாலை, போட்டு விடுங்க அங்கிள். உனக்கு கழுத்துல மாலையை போட்டு பொன்னாடைய போட்டு விடுறான். பண்ணாட இதை வாங்கி பொண்ணு கழுத்துல போடுறா. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? சத்திய சோதனை. இங்க ஐயர் இருக்காரு, பொண்ணு மாப்பிள்ள இருக்காங்க, சுத்தி சொந்தக்காரங்களா இருக்காங்க. ஆனா இவங்களுக்குலாம் மூளை இருக்கான்னு தெரியல. ஏன்னா பொண்ணு கழுத்துல தலையை கொடுத்து மாப்பிள்ளை கழுத்துல கட்ட சொல்றாங்க. அதை யாருமே கடைசி வரைக்கும் கவனிக்கல. நல்ல வேலைடா, தாலி கட்டுறதுக்கு முன்னாடியாச்சும் கவனிச்சு தடுத்து நிறுத்தினீங்களே. இன்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அங்க பாரு, பொண்ணு கழுத்துல தாலியை கட்ட சொன்னா ஏதோ ரேண்டி ஆர்டன் ஆர்கேஓ ஸ்மாக் போற போல கழுத்தை பிடிச்சிட்டு இருக்காரு. இந்த சைன பொண்ணு கழுத்துல போறதுக்கு மாப்பிள்ளை போடுற பாடு இருக்கு. மேடம் ஸ்டாப் 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 ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம் மேடம் ப்ளீஸ் ஹெல்ப் மீ மேடம் மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ் திரும்புங்களே, உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ, கொஞ்சம் திருப்புங்கோ, ஐயாவுக்கு காட்டுங்கோ, முகத்தை காட்டுங்கோ, திருப்புங்க. எவ்வளவு அழகா இருக்க தெரியுமாடி? சிரித்து சிரித்து என்னை சிறகிலிட்டாய், கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தாய். ஆடி பாவி, அவனை செருப்பால் அடிப்பன்னு பார்த்தா இப்படி சிரிப்பால் அடிச்சிட்டி. அண்ணே பூவை தூக்கி போற பிடிச்சுக்கோங்க. யாரு இவரு சூவாலேயே பூவை பிடிக்கிறாரு? பல வித்தையில கையில வச்சிருக்க பாருங்க. பல வித்தைகளை கையில இல்ல, பின்னாடி வச்சிருக்காரு. ஐயர்லயே ஒரு ரவுடி ஐயராக்கோ. ஐயர்னா ஃப்ளவர் நினைச்சீங்களாடா? ஃபயர்டா. நெருப்புடா, நெருங்குடா, பாப்போம் நெருங்குனா பொசுக்கிற கூட்டம். சாம்பார் ஆப் எனக்கு. நான் போறேன், எனக்கு வேணாம், நான் போறேன். இந்த மாங்கல்யதானம் பண்ணும்போது அச்சதை குத்தாங்க எங்க உட்கார்ந்துட்டு ஓட்டு போடுறது குழந்தையில ஆசீர்வாதம் பண்றதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுப்பனை வேணும். நம்ம கையில அச்சதை குத்தாங்கன்னா அதோட பெரிய கொடுப்பனை நம்மளுக்கு வேணும். இந்த அச்சதையை வந்து கிட்ட வந்து குழந்தைகளை ஆசீர்வாதம் பண்ணுங்க. 3 முடிச்சு போட்ட பிறகு ஆசீர்வாதம் பண்ணணும். அதுதான் அது வரைக்கும் வெயிட்டிங்ல இருங்க. அப்படி தாலியை எடுத்து போனா படு 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 போட்டு உட்காந்துருங்க. 3 முடிச்சு போடணும். 3 முடிச்சு போற வரைக்கும் வெயிட்டிங்ல இருங்க. மேல பாசிப்பா. பாவம் இந்த ஐயரு ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாரு போல. அது சரி, கல்யாணத்துல ஐயர்கிட்ட ஒம்பு இழுக்கிறதுக்குன்னே ஒரு கும்பல் தெரியுது. பாவம் இந்த ஐயரை பாருங்க.
டேய் அட பாவீங்களா, பாவண்டா அந்த மனுஷன். அவரை போட்டு இந்த ரகலை பண்ணி பாவம் அவர் கோச்சிக்கிட்டு கிளம்பி போயிட்டாரு. ஐயாட்ட கொடுத்து சுடல வேலை வெட்டியே போயிட்டான் அப்படின்னு சொல்லிருக்கா. ஒரு சின்ன பிரச்சனைக்கு போய் எதுனா சின்ன பிரச்சனை. அதாவது கல்யாணம் ஆனவங்களா கப்பல் கோல்ஸ் சொல்லுவாங்க. அந்த கப்பல் கோல்ஸுக்கு சிறந்த உதாரணம் இதுதான் போல. அதாவது இந்த ரீல்ஸ் போட்ட ஜோடி என்ன சொல்ல வராங்கன்னா, பாக்குறவங்களுக்கு நாங்க ஜாலியா போய் கதவு சாத்துறோம் தான் தெரியும், ஆனா உள்ள என்ன பண்ணணும் தெரியுமா, இந்த மேக்கப் நகையெல்லாம் கேட்டுறதுக்கே விடிஞ்சிரும் அப்படின்னு சொல்ல வராங்க. இந்த புதுசா கல்யாணம் ஆன ஜோடிக்கு இந்த பொண்ணு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. சரி நான் வீட்டுல போய் பிரிச்சு பாத்துக்கிறேன் அந்த பையன் சொல்றான். இல்ல நீங்க ஏதாவது பிரிச்சாகணும்னு அந்த பொண்ணு சொல்லுது. சரி அப்படி அதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு பிரிச்சு பார்த்தா இது கூட தெரியாது. செட்டிங்கண்ணா, ஜெட்டி எனக்கு ஒரே ஒரு டவுட் தான்ப்பா. இதுவே ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்துல ஜட்டியை கிஃப்ட் வாங்கி கொடுத்தாங்கன்னா இதே போல ஜாலியா எடுத்துப்பாங்களா? வாய்ப்பில்லை ராஜா. கத்தம். என்னடா மேட்டுக்கு கீழே ஒரு பாக்ஸ் வைக்கிறாங்களேன்னு பார்த்தா பொண்ணோட ஹைட்டுக்கு மாப்பிளைய மேட்ச் பண்றதுக்காக இந்த ஒரு செட்டப் பண்ணிருக்கானுங்க. ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இது போல ஃபன்னான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு ஃபன்னான வீடியோல சந்திக்கிறேன். Thanks for watching.